கண்ணில் சுட்டெரிக்கும் கோபத்துடன் வீட்டினுள் நுழைந்தவளை பார்த்த ராகவன், என்ன பத்மினி, உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பக்கத்து வீட்டு சிவா நம்ம வீட்டை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா? நான் பார்த்து வளர்ந்தவன், என்ன பேச்சு பேசுகிறான், புது பணக்காரன்ல, அதான் ஆடுறான். ஆடட்டும் ஆடட்டும், பார்க்க தானே போகிறேன், எத்தனை நாளைக்குன்னு என்று படப்படவே என்னை புரிந்து தள்ளிவிட்டாள். அப்படி அந்த பையன் என்னடி சொன்னான்? அவன் வீடு கட்டிட்டு இருக்கான்ல. ஆமாம், அதுக்கு என்னடி இப்போது? பாவம் அந்த பிள்ளை தனி ஆளாக இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு இப்போ தான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கான். அதில் என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ உலகத்தில் இல்லாத வீடு கட்டுற மாதிரி அவ்வளோ தற்பெருமை. என் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்கிற இடமே தெரியல. பார்த்தீங்களா மாமி, உங்கள் வீட்டோட பெரிய வீடாக கட்டிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறான். இன்னும் கட்டி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவ்வளோ பேச்சு, என்னை விட வசந்துட்டேன்னு. இதுக்கு போய் இவ்வளோ கோவமாடி உனக்கு? அந்த பையன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் காசு இல்லாமல் மாமின்னு வந்து நின்னப்பெல்லாம் காசு கொடுத்தது நான். இப்போ காசு வந்ததும் உங்களை விட நான் வளர்ந்துட்டேன், இனி நீங்கள் தான் என்கிட்ட வரணுங்கிற மாதிரி பேசுகிறான். நன்றி கெட்டவன். கடனாக தானே கொடுத்த, ஏதோ பாவம் புள்ளன்னு சும்மா கொடுத்த மாதிரிலாம் பேசுகிற. இந்த காலத்தில் கடனாக கூட யாரும் தரதில்லை. உன்கிட்ட பேசி ஜெயிக்க என்னால் முடியாதுமா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சுகர் லோ ப்ரெஷர் வச்சுக்கிட்டு இவ்வளோ கோபம் உடம்புக்கு ஆகாது, பார்த்துக்க என்று வேலைக்கு கிளம்பி விட்டார் ராகவன். தன்னோட ஆதங்கத்தை யாரிடமாவது சொல்லியே ஆக வேண்டும் என்று கல்யாணமாகி வெளிநாட்டில் இருக்கும் தன் ஒரே மகள் ராதிகாவிற்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அவள் பத்மினியை இன்னும் கொஞ்சம் ஏற்றிவிட்டாள். அடுத்த நாள் வீடு கட்ட செங்கல் வந்து இறங்கியதும் இதற்கு தான் காத்து கொண்டிருந்தது போல சிவாவிடம் போய் சண்டைக்கு நின்றாள். என் வீட்டு முன்னாடி எதுவும் வைக்கக்கூடாது, எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. வீடு கட்ட இடம் இருக்கவங்களுக்கு இதை வைக்க இடம் இல்லையா என்று வன்மத்தை கொட்டிவிட்டு சிவா பதிலுக்கு கூட காத்து நிற்காமல் முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே போய்விட்டாள். இப்படி நாள் ஒன்றுக்கு வேண்டுமென்றே ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பாள். ட்ரில்லிங் ஒர்க் வீட்டில் நடந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்க நாங்கள் தூங்க வேண்டாமா என்பாள். கலவை பூசும் வேலை நடந்தால் என் வீட்டு மேலே படாமல் பண்ணுங்கன்னு சண்டைக்கு வருவா. வண்டி நிறுத்த இடம் இல்லாமல் அவள் வீட்டு முன்னாடி எதுவும் நிறுத்திட்டா, எங்கள் வண்டியை நாங்கள் எங்கே நிறுத்தணும், உங்கள் புது வீட்டுக்குள்ளே வந்து நிறுத்த சொல்லட்டா என்பாள். சிவாக்கு மாமியின் மாற்றம் புதிதாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. ஆனாலும் கோவப்படாமல் பொறுமையாக போனான். அவன் மனைவி மாலா கோவப்பட்டாலும் இவன் அவளை சமாதானம் பண்ணினான். நாட்கள் கடந்தன. பெயிண்டிங் வேலை முடிந்தால் புது வீட்டில் பால் காய்த்து விடலாம். ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட வீடு கட்டும் செலவு கொஞ்சம் அதிகமானதால் அவனிடம் இருக்கும் பணம் போதாது என ஆஃபீஸில் கொஞ்சம் கடன் கேட்டிருந்தான். இந்த தகவலை எதிர் வீட்டு ராணி வந்து பத்மினியிடம் சொல்ல சந்தோஷத்தில் இருவரும் கேசரி செஞ்சு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பத்மினி அக்கா, எனக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் என வாங்கி கொண்டு புறப்பட்டாள் ராணி. ஆஃபீஸ் கிளம்பி கொண்டிருந்த ராகவனிடம், கேசரி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு போங்க என்றாள் பத்மினி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை பத்மினி. மற்றவங்க கஷ்டத்தில் நம்ம சந்தோஷத்தை தேடாத, அப்படி கிடைக்கும் சந்தோஷம் நிலையில்லாதது என கூறிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பினார். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்க சிவாவும் அவன் மனைவியும் எந்த நிறம் எங்கு அடிக்கலாம் என்று வீட்டு வாசலில் நின்று பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது மாமியின் வீட்டிலிருந்து பலத்த சத்தத்துடன் அலறல் சத்தம் கேட்க, என்ன சத்தமாக இருக்கும் என ஓடிப்போய் மாமியை கூப்பிட்டு பார்த்தனர். மாமியிடமிருந்து எந்த சத்தமும் வராததால் உள்ளே போய் பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி. அங்கு மாமி இரத்த வெள்ளத்தில் பாத்ரூமில் கீழே விழுந்து கிடந்தாள், மயங்கிய நிலையில். சிவா உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வைத்து மாமியை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றான். போகும் வழியில் ராகவனுக்கும் விஷயத்தை சொல்லி மருத்துவமனைக்கு வர சொன்னான். அவரும் பதறி போய் உடனே வந்தார். தலையில் பலத்த அடியின் காரணமாக ரத்தம் அதிகமாக போயிருக்கு, ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும், நீங்கள் இந்த பணத்தை கட்டிட்டு வாங்க சார்னு நர்ஸ் பில்லை கையில் கொடுக்க ராகவன் கைகளை பிசைந்து கொண்டு, நம் கையிருப்பில் இவ்வளவு பணம் இல்லை, மாப்பிள்ளையிடம் கேட்கவும் சங்கடமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசித்து கொண்டிருப்பதை கவனித்த சிவா பில்லை வாங்கி முழு பணத்தையும் கட்டினான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இனி பயப்பட ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பார்க்கலாம் என்று மருத்துவர் சொல்ல, அப்போது நான் கிளம்புறேன் சார்,
நீங்கள் போய் மாமியை பாருங்க என்றான் சிவா. நீயும் வந்து பார்த்துட்டு போகலாம்ல சிவா. இல்லை சார், மாமிக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல. இப்போது நான் உள்ளே வந்தால் சரியாக இருக்காது. நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பினான். 15 நாட்கள் கழித்து மருத்துவமனையிலிருந்து குணமாகி ஆட்டோவில் வந்து இறங்கியதும் அவள் கண்கள் என்னவோ சிவாவின் வீட்டை தான் முதலில் பார்த்தது. அங்கே பார்த்து என்ன சிரிச்சிட்டு இருக்க, உள்ளே போலாம் வா என ராகவன் அழைக்க வீட்டிற்குள் நுழைந்தாள் மாமி. பார்த்தீங்களா, அவன் புத்திக்கு தான் வீடு பெயிண்ட் அடிக்க கூட காசு இல்லாமல் வீடு பால் காய்க்கிறான் போல. தோரணம்லாம் கட்டிட்டு நிற்கிறான். உங்களை கூப்பிட்டானா? இன்னைக்கு பால் காய்க்கிறான். எது எப்படியோ அவன் வீடு என்ன தான் உயரமாக இருந்தாலும் நம்ம வீடு தான் அழகாக இருக்குது. ஆமாம் ஆமாம், காசு வச்சு அவன் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து அழகு பார்க்காம உன்னை போய் காப்பாற்றிருக்கான் பாரு. அவன் புத்தி சரியில்லாதவன் தான். ஏன் இதெல்லாம் செய்கிறேன்னு கேட்டால், அது வெறும் செங்கலும் மண்ணும், எப்போ வேணும்னாலும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இவங்க என் அம்மா மாதிரின்னு உனக்கு செலவு பண்ணினான்ல, அவன் புத்தி சரியில்லாதவன் தான். என்னங்க சொல்கிறீங்க? சிவா காப்பாற்றினானா? ஆமாம், சொந்தக்காரங்க உன் பொண்ணுன்னு எல்லாரும் தகவல் சொல்லி 2 நாளுக்கு அப்புறம்தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் பக்கத்து வீட்டு சிவா தான் உன்னை மருத்துவமனையில் சேர்த்து முழு பணத்தையும் கட்டினான். அது மட்டும் இல்லை, நீ கண்முழிக்கிற வரை என் கூட துணையாக இருந்ததும் அவன்தான் என ராகவன் சொல்ல, பதிலுக்கு பதில் பேசும் மாமியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கண்கள் ஓரம் வந்த கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்து கொண்டாள். அடுத்த நாள் மனதில் எந்த வன்மமும் இல்லாமல் சிவா வீட்டு பால் காய்ப்பில் கலந்து கொண்டு மனதார வாழ்த்தினாள் சிவாவை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.